கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நம் கூட இருந்து அவர் நமக்கான எல்லா விதத்திலையும் தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு எல்லா விதத்தையும் பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்குள்ளே வருவதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்திலையும் பிரகாசமாக வாழ்வதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலையும் அவர் நம்மை எல்லாத்திலும் அவர் புஷ் பண்ணி நமக்கு எல்லாத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். ஆக அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பாருங்க, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருளில் மறைந்திருக்கவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, நம்முடைய தேவன் ஆதியாமத்தில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வானத்தை அவர் எல்லாம் உண்டு பண்ணும்போது அந்த இடத்துல இருள் இருந்தது. அவர் உண்டு பண்ணார், அந்த இடத்துல இருள் இருந்தது. அந்த இருளிலிருந்து அவர் அந்த இதில் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இன்னைக்குள்ள வாழ்க்கையில் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கவலையில் இருந்து இருளுக்குள்ளே போகிறாங்க. எவ்வளோதான் செல்வங்கள் இருந்தாலும் இருளுக்குள்ளே போய் மீள முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் தேவன் பாருங்கள், அதிலிருந்து அவர் வார்த்தையை கொண்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவை எப்படி சரியாக ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும். ஆம், முடியாது என்று சொன்னால் முடியாதான். நீங்கள் முடியும், இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் என எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் எனக்கு எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய நாவை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது அந்த எப்படி தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ, வெளிச்சம் உண்டாகுது கடவுது என்று சொன்ன அந்த நிமிஷமே பாருங்க, அந்த நொடி பொழுதிலே, அந்த சன பொழுதிலே உடனே அது வர ஆரம்பிச்சு. அதே போல நம்முடைய நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இருளில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாத்தையும் நமக்கு இந்த அண்ட சராசரிக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்த அந்த கசப்பான எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம கஷ்டத்திலிருந்து அது வெளிவர பாருங்கள், மறைந்திருக்கவையில் அவர் வெளியரங்கமாக்குகிறார். நம்முடைய தேவனை நாம் முழு மனதோடு நாம் நேசித்து அவருக்குள்ளே நாம் வாழும் பொழுது அதை வெளியரங்கமாக்கி இதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். தேவன் இதயங்களின் யோசனைகள், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையில் என்ன இருக்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது, நான் ஏன் அதை புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவை நான் ஏன் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய கிருபையை நான் ஏன் அறிந்து கொள்ளவில்லை, நான் எப்பொழுதும் கிரியிலே தான் இருக்கிறேன், நான் எதாட்டு செய்யணும், கர்த்தருக்கு எதாட்டு பண்ணணும், காலையில் எழுந்துச்சு அதை செய்யணும் இதை செய்யணும், கிரியைகளிலே தான் மனுஷன் இருக்கிறான். நான் எதாட்டு பண்ணால் கர்த்தர் திருப்தி ஆயிடுவாரா, இல்லை கோயிலுக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் இதை செய்யணும் வாங்கணும், இப்படி நிறைய விஷயத்தில் ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய இருப்பாங்க. கிரியையில், அதாவது நான் இப்படி செஞ்சால் எனக்கு இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிரியைகளை பண்ணதுக்கு நிறைய பேர் முற்படுறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், இதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்தி எப்படி கிறிஸ்துவை எனக்காக அவர் மறிக்க பண்ணியிருக்கிறார். அகல் என் பாவங்கள் எல்லாம் இப்பொழுது நீக்கிட்டு நான் இப்பொழுது நான் தரித்தினா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காகவே சிலுவையில் மரித்தார். நான் பலவீனமாக இருக்கிறதில்லை, நான் சுகத்தோடு இருக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். இப்படி அவர் நமக்கு யோசனைகளை வெளியரங்கப்படுத்துவார். நம் யோசனைகளை இப்படி சொல்ல அளவுக்கு கிறிஸ்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, அப்பொழுது இந்த மாதிரி காரியங்களை நாம் இருக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இப்படி ஒரு மனிதன் தேவனை குறித்து அறிகிற அறிவை அவன் எப்பொழுது தொடர்ந்து தேவன் மேல் அவன் பற்று வைத்து அதை அறியும் பொழுது அவன் சென்ற விடமெல்லாம் சிறப்பு, அவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும். புகழ்ச்சினா எப்படி, அவன் நாவில சரியான வார்த்தைகளை உச்சரிப்பான், சரியான விதத்தில் பேசுவான், யாருக்கும் புண்படுத்த மாட்டான். என்னென்ன கேட்டிங்கன்னா அந்த கேட்ட காரியத்தை கரெக்டாக செய்வான், போவான், வாங்குவான். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா நல்ல ஒரு குணமானவங்க, அவங்களுக்கு நம்ம மேலே எந்த ஒரு தவறான வார்த்தை இருக்காது, நமக்கு எந்த ஒரு தவறான இது இருக்காது, நம்மோடு அந்த பிரச்சனை பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவங்களை புகழ்வார்கள். இந்த பையனா நல்ல பையன், நல்ல குடும்பத்தை நடத்துகிறான், பிள்ளைகளை பார்க்குறான், சொந்த பந்தங்களை பார்க்குறான், தாய் தப்பனை பார்க்குறான், மற்ற உறவினர்களுக்கு அவன் முடிஞ்ச அளவுக்கு உதவுறான், படிக்க முடியாத மக்களுக்கு அவன் உதவுறான். இப்படி நிறைய விஷயத்தில் அவனை கண்டு புகழ்வார்கள். எப்பொழுது
அதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யோசனைகளை வெளிப்படுத்துவார். எப்படி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அதை கற்றுக்கொண்ட தேவன் எனக்கு என்ன தந்திருக்கிறார், எனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து சம்பாதிக்கிற பலன் தான் கொடுப்பார், வழியே பணத்தை கொண்டு கொட்ட முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் தாளந்துகளை, எனக்கு ஞானத்தையும் அறிவு புத்தி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்கான இந்த வாழ்க்கையில் எப்படி நான் புஷ் பண்ணி மேலாக போகுது, அதாவது கீழே இல்லாமல் மேலாக நான் எப்படி போகுது என்று சொல்லி அவர் என்னை தள்ளி கொண்டு இருக்கிறார். நீ இந்த காரியத்தை கற்றுக்கா அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாருங்கள், இருளிலிருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும். அதான் தேவன் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது அதே மாதிரி நீங்கள் நாவில் சொல்லணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவரின் ரட்சகர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்க வேண்டும்? ஐஸ்வர்யம் எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற இந்த அண்ட சராசரி படைத்தவர் நான். கிறிஸ்து எனக்குள்ளே நான் வாசம் பண்ண நான் அனுமதித்திருக்கிறேன். இனிமேல் நான் அல்ல, அவரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்படி வார்த்தைகளை நீங்கள் எத்தனை நாள் டெய்லி பேசுகிறீங்க? இல்லை காலைல பேசுகிறீங்களா, இல்லை சாயங்காலம் பேசுகிறீங்களா? இப்படி வார்த்தைகளை தேவனுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்படி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன நடக்குன்னா, தேவனை குறித்த அறிவு வெளிப்படுத்தல் நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் கிடைக்கும் பொழுது இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார்ப்பா, ஏதாவது நோய் நொடி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம மூலமாக ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம தேவன் அந்த அளவுக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்தி நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து இப்படித்தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு கவலைப்படாதுங்கள். உங்களுக்கு தேவன் அவர்களுக்கு புகழ்ச்சியை தேவனால் உண்டு, அந்த புகழ்ச்சி தேடி தருகிறார். நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உங்களை தேடி வரும். யாரால்? தேவனால் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.